Hello viewers, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம மூணாரில் இருக்கிற பெனாரமிக் கெட்டவே அப்படிங்கிற ஹோட்டல் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஹோட்டல் லொக்கேட் ஆகிருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா மூணார்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் கொச்சி ரோட்டில் போனீங்கன்னா செகண்ட் மைல் வியூ பாயிண்ட் பக்கத்தில் ஒரு ரோடு உள்ள திரும்பும். அதில் நம்ம அகெயின் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த ஸ்பாட் இருக்குது. நான் மேப் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் லாபி, ரிசப்ஷன் இருக்கிற ஏரியா. ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன ஷாப் வச்சுருக்காங்க. இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, ஸோ எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறோம். அப்படியே ரைட் சைடு ஸ்ட்ரெயிட்டாக போனால் அங்கே தான் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ இங்கே 2 விதமான ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். கிட்ஸ் வந்து இந்த பூல் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதில் உள்ள ஒரு ஒன் ஆஃப் த ஹைலைட்டட் திங் என்னென்னா, இது வந்து ஹீட்டட் ஸ்விம்மிங் பூல். வெளியில் கிளைமேட் எவ்வளோ கூல்டாக இருந்தாலுமே நீங்கள் உள்ளே இறங்குனீங்கன்னா அந்த ஹீட் ஃபீல் பண்ணலாம். ரியலி அமேசிங்காக இருந்துச்சு. பசங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டெயின் வியூ, மிஸ்ட், அதோடு சேர்ந்து இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நல்லா கிளைமேட் கோல்டாக இருக்கும் போது நீங்கள் ஸ்விம்மிங் பூல்லேருந்து அப்படியே மேலே புகை வருது தெரியும். இது நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம். அப்படியே இதுலேருந்து புகை வருது தெரியும். நான் அதை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணோம், பட் அது சரியாக வரல. தண்ணியும் பார்த்திங்கன்னா செம்ம க்ளீனாக இருந்துச்சு. பயங்கர க்ளீனாக நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு ஸ்விம்மிங் பூல் வந்து 4th ஃப்ளோரில் இருக்குது. இங்கே சேர்ஸ்னால் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே நல்லா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு நல்ல வியூ பார்க்கலாம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பசங்க குளிக்கிற ஒரு பூல், அகெயின் அதிலே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதில் ரொம்ப சின்ன பசங்க குளிக்கலாம். குளித்து முடிச்சுட்டு இவங்ககிட்ட நீங்கள் டவல் கேட்டிங்கன்னா டவல் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் இங்கே வச்சுட்டு போயிடலாம். இப்போ நம்ம மேலே 4th ஃப்ளோரில் இருக்கிற ஸ்விம்மிங் பூல் போய் விசிட் பண்ணலாம். இந்த பூல் வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்ஸ் ஒன்லி பூல். போத் ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் 4th ஃப்ளோர் வந்து ஃபேமிலிஸ் அலோட். பட் 4th ஃப்ளோரில் வந்து கிட்ஸ் நாட் அலோட். அது கொஞ்சம் டீப்பாக இருக்குங்கிறனால கிட்ஸ் நாட் அலோட். அது வந்து இன்ஃபினிட்டி பூல். பட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போத் கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் அலோட். 2 பூல்ஸுமே ஃபேமிலி மெம்பர்ஸ் அலோட். இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வியூவாக இருக்கும். அது இன்ஃபினிட்டி பூல்னு சொல்லுவாங்க இல்லையா, நிறைய இடத்துல இது இருக்குது. அகெயின் இது ஹீட்டட் ஸ்விம்மிங் பூல்னால அதோட எக்ஸ்பீரியன்ஸே சூப்பராக இருக்கும். நீங்கள் எவ்வளோ கோல்டாக இருந்தாலுமே உள்ளே இறங்குனீங்கன்னா அந்த ஒரு ஹீட் தெரியும். ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி நான் வேறு எங்கேயுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது பர்சனலாக. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீட்டட் பூல், நல்லா வெல் மெயின்டைன். போத் ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் 4th ஃப்ளோர் 2 ஸ்விம்மிங் பூலுமே வந்து நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர் பூல் வந்து ஒரு மாதிரி க்ரீன் கலராக இருந்துச்சு. இந்த 4th ஃப்ளோர் வந்து ப்ளூயிஷாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூவும் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அது வந்து சில்ட்ரன் ப்ளே ஏரியா, டைனிங் ஏரியா. இது ஜிம். அகெயின் ஜிம்மில் பேசிக்காக சிலது வச்சுருக்காங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய ஜிம் சொல்ல மாட்டேன், இட்ஸ் அ ஸ்மால் ஒன். ஸோ ஜிம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி ஹால். இந்த ஆக்டிவிட்டி ஹால் அகெயின் மார்னிங் 9 o'clock ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் வந்து கேரம், ஃபூஸ்பால், டேபிள் டென்னிஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேம்ஸ் இருக்குது. நல்ல பெரிய ஹால். மேபி இங்கே சில ஈவெண்ட்ஸும் கண்டக்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த ஸ்டேஜ் நான் செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்ஸ் வந்தால் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். டேபிள் டென்னிஸ் பேட் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப பழசாக இருந்துச்சு. அது ஃபீட்பேக் கொடுத்துருந்தோம். பேட்னால் கொஞ்சம் நல்லா இருக்கலாம், அது நான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. ப்ளஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் அந்தளவுக்கு ஹேண்டியாக இல்லை. அப்படியே ஆக்டிவிட்டி ஹால்லேருந்து வெளியில் வந்தீங்கன்னா இங்கே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்குனா நல்ல பிளேசஸ் இருக்குது. ஊஞ்சல் மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்படியே மறுபடியும் லெஃப்டில் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ஸ்பா ஏரியா இருக்குது. ஸ்பா ஏரியாக்குள்ளே நான் போகல. ஆயுர்வேதிக் வெல்னஸ்ஸும் போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இதுதான் ரூம்ஸ். நாங்கள் வந்து டபுள் டீலக்ஸ் ரூம் புக் பண்ணியிருந்தோம். இதுதான் அந்த பார்த்திங்கன்னா அந்த ரோட் வியூ.
ஸோ ரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக நல்லாவே இருந்துச்சு. 2 adult 1 kids ஸ்டே பண்ணுறதுக்கு 8750 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு, நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் க்ளீன் பண்ண சொல்லியிருந்தோம், அந்த மெயின்டெனன்ஸும் நல்லா பண்ணியிருந்தாங்க, ஹவுஸ் கீப்பிங். அப்படியே பார்த்திங்கன்னா பால்கனிலேருந்து நல்ல வியூ இருந்துச்சு. இது ஒரு சின்ன பால்கனி. அதில் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் அந்த டைனிங் ஏரியா ப்ளஸ் கிட்ஸ் ப்ளே ஏரியா வியூ நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சில மவுண்டெயின் வியூஸ், இதெல்லாம் கிட்ஸ் ப்ளே ஏரியா. நிறைய இடம் இல்லை, பட் ஓகே, கிட்ஸை வந்து கொஞ்சம் என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது. இது வந்து பேக் சைட் வியூ, அதான் அந்த டைனிங் ஏரியா சொன்னோம் இல்லையா, அதிலேருந்து கேப்சர் பண்ணது. அந்த பேக் சைட்லேயே வந்து ஒரு வியூ பாயிண்ட் மாதிரியும் வச்சுருக்காங்க, ஒரு சின்ன செட்டப், ஸோ தட் அந்த மவுண்டன் ஏரியாஸை வந்து வியூ பண்ணலாம். இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வியூ பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து இதே ரிசார்ட் நைட் எப்படி இருக்குங்கிற ஒரு வீடியோ. ரொம்ப நல்ல லைட்டிங்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க, இந்த பெனோரமிக் கேட்வேங்கிறது. ப்ளஸ் இந்த கான்செப்ட் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நல்லா கிளிட்டரிங் ஸ்டார்ஸ் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வாக்வேவே ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிசப்ஷன் போகிற இடம், அந்த லைட்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு பயங்கர ப்ரீமியமான லக்ஸுரி லுக் இருந்துச்சு. இவங்களோட ஓவரால் சர்வீஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ரிசப்ஷன் டெஸ்க்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இது வந்து அவங்க ரெஸ்டாரண்ட் ஏரியா. இன்ஃபினிட்டி பூல், ஸ்விம்மிங் பூலுக்கு அப்புறம் அந்த நெக்ஸ்ட் பெஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து இது பிரேக்ஃபாஸ்ட் ஸ்ப்ரெட். என்னால் கொஞ்சம் வீடியோஸ் தான் எடுக்க முடிஞ்சிச்சு, பட் இவங்க ஃபுட் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, சர்வீஸ் நல்லா இருந்துச்சு. ஓவரால் குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுட். ஸோ இந்த ரெசார்ட் பார்த்திங்கன்னா ஓவராலாக இந்த ஸ்விம்மிங் பூல், ஹீட்டட் ஸ்விம்மிங் பூல் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஃபுட், அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த பிளேசஸ் வந்து டெஃபினட்டாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. நீங்கள் மூணாரில் ஒரு ஹீட்டட் ஸ்விம்மிங் பூல் எக்ஸ்பீரியன்ஸோட கிளைமேட்டையும் நல்லா என்ஜாய் பண்ணணும், ஃபுட் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக இந்த பிளேஸ் விசிட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.